ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே, எடுத்து வாசி பருவம் 2 அரசர்கள் 2ஆம் புத்தகத்துக்கான தெளிவுகளை விளக்கங்களோடு பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதுவரை 12ஆம் அதிகாரத்தை நிறைவு செய்திருக்கின்றோம். 12ஆம் அதிகாரத்தில் எவ்வாறு யூதா அரசன் யோவாசு ஆலயத்தை புனரமைப்பு பணிகளை துவங்கி அதை நிறைவு செய்ததை பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது 13ஆம் அதிகாரத்துக்குள் நுழையிருக்கின்றோம். இதற்கான விளக்கங்களை நமக்கு தருகின்றவர் அருட்பணியாளர் ரேபன் ஜோசப் அவர்கள். தந்தை அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம் தந்தையே. நாம் இதுவரை 12 அதிகாரங்கள் நிறைவு செய்திருக்கின்றோம் அரசர்கள் 2ஆம் புத்தகத்தில். இப்போ 13ஆம் அதிகாரத்தில் என்ன செய்தி சொல்லப்படுகிறது தந்தையே? அரசர்கள் புத்தகம் 2ஆம் அரசர்கள் புத்தகம் 1 to 17ஆம் அதிகாரம் வரை நாம் அந்த 2 அரசுகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். வடநாடு தென்னாடு என்று 2ஆக பிரிக்கப்பட்ட அந்த அரசுகள். இதில் சில சமயங்களில் வடநாட்டு அரசுகளை பற்றிய செய்திகள் வரும், அதைத் தொடர்ந்து தென்னாட்டு அரசுகளை பற்றிய செய்தி வரும், அதன் பிறகு மீண்டும் வடநாட்டு அரசுகள், அப்புறம் தென்னாட்டு அரசு என்று மாறி மாறி இந்த அரசுகளை பற்றிய செய்திகளாக வந்து கொண்டிருக்கும். இந்த 13 அதிகாரத்துக்குள் உள்ள சிறப்பு என்னவென்றால், இது எலியாவில் ஆரம்பித்து எலிசேயுவிலிருந்து, அதாவது எலிசேயு வரை, எலிசேயுவை நாம் எலிசா என்று அழைக்கிறோம். எனவே எலிசா வரை அவருடைய கதையை பற்றி பேசுவது இந்த 1 முதல் 13 அதிகாரங்கள். எலியா முதல் 2 அதிகாரங்கள் மட்டும்தான் வருவார். அதன் பிறகு அவர் விண்ணேற்பு அடைந்தவுடனே அதிலிருந்து எலிசாவினுடைய பணி தொடங்கும். அவருடைய பணிகளில் மிக முக்கியமானது அவர் ஆற்றுகின்ற வல்ல செயல்கள். அந்த வல்ல செயல்களோடு ஊடாடி வருவது தான் முதல், அதாவது வடநாடு தென்னாடு ஆளுகின்ற அரசர்கள் பற்றிய செய்திகள். இப்போ 13ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். 13ஆம் அதிகாரத்தில் எலிசாவினுடைய இறப்பு நிகழும். அத்தோடு எலிசாவினுடைய கதைகளை வந்து முற்றுப்பெறும். இப்போ இதில் இஸ்ரேல் அரசை பற்றிய செய்திகள், எங்கெங்கெல்லாம் எலிசாவை பற்றிய செய்திகள் வருதோ அங்கெல்லாம் வடநாட்டை பற்றிய செய்திகள் தான் இடம்பெறும். என்றால் வடநாட்டில் தான் எலிசா இறைவாக்கினர் பணியாற்றினார். எலிசாவும் சரி எலியாவும் சரி 2 பேருமே வடநாட்டில் தான் பணியாற்றினார்கள். எலிசாவுக்கு முன்னால் பணியாற்றினார். எலிசா எலியாவுடைய சீடர். 2 பேருடைய காலமும் சமகாலம் என்று சொன்னாலும் எலியா கொஞ்சம் முன்பே ஆரம்பித்துவார். ஏறக்குறைய அவருடைய காலம் கிமு 90 கிமு 842 வரை என்று கூட நாம் சொல்லலாம். ஏனென்றால் அகசியாவுடைய காலத்தில் எலியா இருக்கிறார். அகசியாவுக்கும் எலியாவுக்கும் தான் பிரச்சனை வருகிறது. அவன் இறப்பான் என்று எலியா சொல்லுவார். அதனால் அவன் இறந்த பிறகுதான் எலியா விண்ணேற்பு அடைந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் யோராம் காலம் வரை, யோராம் ஆட்சி பீடம் ஏறுகின்றது வரை எலியா இருக்கிறார். 841 அகசியாவுடைய இறப்பு நிகழ்கிறது. 841 யோராமுடைய ஆட்சி காலம். எனவே அந்த யோராமுடைய ஆட்சி காலத்தினுடைய தொடக்கத்தில் எலியா இருக்கிறார். அப்படின்னா 41 வரையாவது எலியா இருந்திருக்க வேண்டும். அதனால் 900 841. எலிசாவை பொறுத்த மட்டில் அவருடைய காலம் ஆகாப்புடைய காலத்திலிருந்து தொடங்குகிறது. ஆனால் அதற்கு முன்னாலே அவர் பிறந்திருக்க வேண்டும். ஆகாப்புடைய காலம் 869 ஆரம்பிக்கிறது. சில பேர் 73 என்று சொல்வார்கள். 873 தொடர்ந்தால் கூட 850 வரை ஆகாப்புடைய காலம் செல்கிறது. 50 அல்லது சிலர் 53 என்று சொல்வார்கள். 73 ஆரம்பித்தால் 53, 69 ஆரம்பித்தால் 850 வரை போகும். எனவே இந்த காலங்களில்தான்
எலிசா இருக்கிறார். அப்படின்னா எலிசாவினுடைய வயதை கொஞ்சம் ஒரு 20 ஆண்டுகள் தள்ள வேண்டும் இவருடைய ஆகாப்புடைய காலத்திலிருந்து. அப்படின்னா 80கள் தான் எலிசாவினுடைய காலமாக வேண்டும். 880 ஏறக்குறைய அவருடைய காலம் குறைந்தது 800 தாண்டி இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது நாம் பார்க்கிற இந்த அரசன் யோவாசு ஆட்சிப்பிடம் ஏறுவது 797 தான், அல்லது 97, 98 என்று கூட சொல்லலாம். 798 தான் யோவாசு ஆட்சிப்பிடம் ஏறுகிறார். அவனுக்கு பிறகு எலிசா இறக்கிறார். அப்படின்னா 98க்கு பிறகு, அப்படின்னா 96 என்று கூட வைத்துக்கொள்ளலாம். என்றால் எலிசாவினுடைய படுக்கையில், மரணப்படுக்கையில் யோவாசை நாம் சந்திக்கிறோம். வடநாட்டு அரசன், இஸ்ரேல் நாட்டின் அரசனை சந்திக்கிறோம். அப்படின்னா அவன் ஆட்சி பொறுப்பேற்றதே 798 தான். அப்படி என்றால் 1 ஆண்டு 2 ஆண்டு கழித்து தான் அவர் இறந்ததாக நாம் கணிக்க முடியும். அப்படி என்றால் 896 வரை அல்லது 7 வரை அவர் வாழ்ந்திருக்கிறார். அவர் நிச்சயமாக 80 ஆண்டுகளை தாண்டி வாழ்ந்திருக்க வேண்டும். எலிசா தன்னுடைய தலைவர் எலியாவை விட அவர் அதிக வயதோடு இறந்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். எனவே அந்த அடிப்படையில் தான் இந்த எலியாவை பற்றிய செய்திகளும் இங்கே இடம்பெறுகிறது. இந்த அடிப்படையில் 13ஆம் அதிகாரம் வடநாட்டு அரசர்களை பற்றி தான் அதிகமாக பேசுகிறது. 13ஆம் அதிகாரம் முழுவதும் வடநாட்டு அரசர்கள், குறிப்பாக 2 அரசர்கள், யோவகாசு, அதாவது 12ஆம் அதிகாரத்திலிருந்து அவனுடைய தொடர்ச்சி இருக்கிறது. யோவகாசு, அதை தொடர்ந்து யோவாசு, அவனுடைய மகன் யோவாசு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், யோவகாசு ஏறக்குறைய 40 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறான். 40 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இவன் இறக்கிறான். அதன் பிறகு யோவாசு 17 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறான். எனவே இந்த 2 பேரை பற்றிய செய்திகள் இந்த 13ஆம் அதிகாரத்தில் இடம்பெறுகிறது. இந்த அடிப்படையில் இப்போ 13ஆம் அதிகாரத்தில் நாம் பிரிப்போம். அதுதான் நம்ம வழக்கமாக பார்ப்பது. 13ஆம் அதிகாரத்தை பொறுத்தமட்டில் நான் ஏற்கனவே சொன்னபடி 2 அரசர்களை பற்றிய பேச்சு இருக்கிறது. இதில் ஒரு சில குழப்பம் இருக்கிறது. காரணம் என்னன்னா, இந்த பெயர்கள் எல்லாம் ஒன்றாகவே வரும். யூதாவினுடைய அரசர்களுக்கும் இஸ்ரேலுடைய அரசர்களுக்கும் பெயர்கள் ஒன்றாகவே வரும். உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா, யோவகாசுடைய மகன் யோவாசு. இதே யோவாசு இதுக்கு முன்னால் யூத அரசனாக இருப்பான். அவன் யாருடைய மகன் என்றால் யோராமுடைய மகன் தான் யோவாசு. இது இஸ்ரேலுடைய அரசன் யோவாசு யாருடைய மகன்னா யோவகாசுடைய மகன். அதனால் சில குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இஸ்ராயலுடைய அரசர்கள் பெயர்களும் ஒன்றாக இருக்குது. அதே மாதிரி யூதாவுடைய அரசர்களுடைய பேரும் 2ம் ஒன்றாக இருக்கிறது. இப்போ இஸ்ரேல் அரசன் யோவகாசை பற்றியும் யோவாசை பற்றியும் இங்கே குறிப்பு வருகிறது. அதே போல் எலியாவினுடைய இறப்பை பற்றி வருகிறது. அப்புறம் இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் இடையான போர் பற்றி வருகிறது. இந்த 4 தலைப்புகள் தான் இங்கே இடம்பெறுகிறது. எனவே 1 to 9 வரை 13ஆம் அதிகாரம் இஸ்ரேல் அரசன் யோவகாசை பற்றியும், 10 to 13 வரை இஸ்ரேல் அரசன் யோவாசு பற்றியும், 14 to 21 வரை எலிசாவினுடைய அந்த கடைசி கட்டம் அல்லது கடைசி காலம், அவருடைய இறப்பு என்று கூட சொல்லலாம், அதை பற்றியும், இறுதியாக 22 to 25 வரை இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் இடையான போர் பற்றி. ஆக இந்த 4 தலைப்புகளில் நாம் இந்த அதிகாரத்தை பார்க்க போகிறோம். இப்பொழுது முதல் தலைப்புக்கு வருவோம். இஸ்ரேலின் அரசன் யோவகாசு. இந்த யோவகாசை பற்றி பேசுகின்ற போது இங்கே முழுக்க அவனுடைய நிலையை பற்றி, அவனுடைய ஆட்சியினுடைய நிலையை பற்றி, அவனுக்கும் சிரியாவுக்கும் உள்ள அந்த சண்டை பற்றி, அதை பற்றிய பேச்சு தான். அவனை பற்றிய விரிவான விளக்கங்கள் எதுவுமே இங்கே கிடையாது. அவன் என்ன செய்தான், இதற்கு முந்தைய அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரத்தில் யூதா மன்னன் யோவாசுவை பற்றி நிறையா செய்திகள் பார்த்தோம். அவன் எப்படி ஆலயத்தை புனரமைப்பு செய்தான், அது மட்டுமல்ல சிரியா மன்னனோடு எப்படி சமாதானம் செய்து கொண்டான், போரை நடத்தாமல் பொருட்களை எல்லாம் கொடுத்து, அப்புறம் குருக்களிடத்தில் அவன் எப்படி நடந்து கொண்டான், இப்படியெல்லாம் செய்திகள் நிறையா வருது. ஆனால் இங்கே இஸ்ரேல் அரசன் யோவகாசை பற்றி
அந்த சிரியாவை பற்றிய ஒரு செய்தி மட்டும் வருகிறது. மற்றெல்லாம் பொதுவான செய்திகள் போல தான் இருக்கிறது. எனவே இந்த 1 - 9 வசனங்களை இப்போ ஒவ்வொரு வசனமாக பார்ப்போம். 13:1. யூதா அரசன் அகசியாவின் மகன் யோவாசு ஆட்சியற்ற 23ஆம் ஆண்டில் ஏகுவின் மகன் யோகவாசு சமாரியாவில் இருந்து கொண்டு இஸ்ரேல் நாட்டை 17 ஆண்டுகள் ஆட்சி செய்தான். அப்போ யோவகாசு 17 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறான். யூதா அரசன் அகசியாவின் மகன் யோவாசு ஆட்சி பொறுப்பேற்ற 23ஆம் ஆண்டு. யூதா அரசன் அகசியாவின் மகன் யோவாசு எப்போ ஆட்சிப்பிடம் ஏற்றினான்னா நமக்கு ஏற்கனவே தெரியும். அகசியா யோராம் 2 பேரும் இறந்த அந்த காலகட்டம் அது 841. அப்போ 841 23 ஆண்டுகள் என்று சொன்னால் ஏறக்குறைய 814. இப்போ யோவகாசு ஆட்சி பொறுப்பேற்ற காலம் 814. அந்த 814 17 ஆண்டுகள் அவன் ஆட்சி செய்திருக்கிறான். அப்போ 814 17 ஆண்டுகள் என்றால் 798 ஆண்டு. அப்போ 8 அல்லது 7 என்று கணக்கிடலாம். 8 என்றே நாம் வைத்துக்கொள்வோம். 17 ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனால 798 அப்படின்னா 814 798 வரை யோகவாசு கிமு 814 798 வரை யோவகாசு ஆட்சி செய்திருக்கிறான் இஸ்ராயலின் அரசனாக. இவன் யூதா அரசன் அகசியாவின் மகன் யோவாசு ஆட்சி பொறுப்பேற்ற 23ஆம் ஆண்டில் இவன் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிறான். எனவே அப்படின்னா யோவாசும் யோவகாசும், அதாவது வடநாட்டு மன்னன் யோகவாசும் தென்னாட்டு மன்னன் யோவாசும், இந்த 2 பேரும் ஏறக்குறைய சமகாலத்திலே ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். சமகாலத்தில் என்றால் யோவாசு முன்னே ஆட்சிக்கு வந்துவிட்டான். யோவகாசு சற்று பின்னால் 23 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் ஆட்சி பொறுப்புக்கேற்ற யோவாசு ஆட்சி பொறுப்பேற்ற 23 ஆண்டுகளுக்கு பிறகு 814 ஆட்சி பொறுப்பேற்றான். இருந்தாலும் ஏறக்குறைய இவன் 2 பேரும் ஒரே காலத்தில் ஆட்சி செய்கிறான். என்றால் யோவாசு 40 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறான். என்றால் 23 + 17 ஆண்டுகள் இன்னும் சேருகின்ற போது ஏறக்குறைய 2 பேருமே ஒரே காலகட்டத்தில் ஆட்சி செய்தது போல தான் இருக்கும். இஸ்ரேல் மன்னன் யோவகாசும் தென்னாட்டு மன்னன் யோவாசும் ஆட்சி செய்த காலம் ஏறக்குறைய சமகாலமாகத்தான் இருக்கும். என்னால் இவன் 17 ஆண்டுகள் தான் ஆட்சி செய்தான் யோவகாசு. எனவே இப்போ அடுத்த 2வது வசனத்துக்கு வாருங்கள். அவன் ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்து வந்தான். இஸ்ரேலை பாவத்திற்கு உள்ளாக்கி நேபோற்றின் மகன் யெரொபெயாமின் பாவ வழியிலேயே அவனும் நடந்து வந்தான். இங்கே 2 கருத்து. ஒன்று, பொதுப்படையான செய்தி, அவன் தீயன செய்து வந்தான். இப்போ தீயன செய்து வந்தான் என்றால் அவன் செயல்பாட்டிலே நன்மைத்தனங்கள் இல்லை, மக்கள் நலவாழ்விலும் அவனுக்கு அக்கறை இல்லை, யாவையை பற்றியும் அல்லது கடவுள் பற்றியும் அவனுக்கு நல்ல சிந்தனைகள் இல்லை. அவன் எதை செய்தாலும் அது தீமையினுடைய வடிவமாக இருக்கிறது. 2வது, யெரொபெயாமின் பாவ வழி. நேபாற்றின் மகன் யெரொபெயாம் என்பது முதல் யெரொபெயாம். 2 யெரொபெயாம் வருவார்கள். அதில் முதலாம் யெரொபெயாம் அவன் என்ன செய்தான் என்றால், அதாவது பாகால் வழிபாட்டை அவன் ஊக்குவித்தான் என்பதை விட யாவே வழிபாட்டையே பாகால் வழிபாடாக மாற்றினான். எப்படி என்றால், பொற்கன்று குட்டிகளை வடக்கும் தெற்குமாக, தெற்கு பெத்தேல், வடக்கு தான், இந்த 2 பகுதியிலும் 2 ஊர்களிலும் அதுதான் எல்லைக்கோடு. வடக்கு எல்லைக்கோடு தான், தெற்கு எல்லைக்கோடு பெத்தேல், இந்த வடநாட்டுக்கு. இந்த 2 எல்லைக்கோட்டிலும் என்ன பண்ணினா 2 பொற்கன்று குட்டிகளை வைத்து விட்டான். அப்போ இதை வழிபட ஆரம்பித்தார்கள். எனக்கு இது பாகால் வழிபாட்டை ஒத்த ஒரு வழிபாடு தான். அதனால் இதே பாவத்தை தான் இவனுக்கு பின்னால் வந்த வடநாட்டு மன்னர்கள் அத்தனை பேரும் மீண்டும் 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 செய்தார்கள். இதைத்தான் அவங்க யெரொபெயாமினுடைய குற்றம் பாவம் என்றே சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். முதலாம் யெரொபெயாம் செய்த அதே பாவ வாழ்க்கையை அவனுக்கு பின்னால் வந்த எல்லா அரசர்களும் செய்தார்கள்.
பொதுவாக தீயவர்களாக வாழ்வது ஒன்று, இன்னொரு மன்னன் செய்த அந்த பாவத்தை மீண்டும் மீண்டும் இவர்களும் அனுமதிப்பது. எத்தனையோ அரசர்கள் தென்னாட்டிலே உதாரணங்களை சொல்லலாம். தென்னாட்டில் உள்ள அரசர்கள் பலர் முழுவதுமாக பாகால் வழிபாட்டை எல்லாம் உடைத்து நொறுக்கி இருக்கிறார்கள். எசேக்கியா, அதே போல் ஜோஷியா, ஆசா, இவர்கள் எல்லாமே இப்பொழுது 12ஆம் அதிகாரத்தை பார்த்து யோவாசு, இவர்கள் எல்லாம் பாகால் வழிபாட்டின் முழுக்க முழுக்க எதிர்த்திருக்கிறார்கள். ஆனால் யோவகாசு அப்படி அல்ல. இஸ்ரேலில் அவன் அதை அனுமதித்தான் என்பதுதான் அவன் மீது சுமத்தப்படுகின்ற குற்றம். எனவே ஆண்டவர் இஸ்ரேல் மீது கோபம் கொண்டு அவர்களை சிரியாவின் மன்னன் ஆசையேலின் கையிலும் ஆசையேலின் மகன் பெனதாத்தின் கையிலும் நீண்ட நாள் விட்டுவிட்டார். இங்கேயும் இப்போ சிரியா மீண்டும் இந்த பகுதிக்கு வருகிறது. சிரியாவிலையும் இந்த பெயர் குழப்பம் உண்டு. ஆசையேலுக்கு முன்னால் ஆட்சி செய்தவன் பெனதாது, இப்போ ஆசையேலின் மகனும் பெனதாது. அப்படின்னா இந்த பெயர் குழப்பங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இப்போ இங்கே சுட்டி காட்டப்படுகிற மன்னன் ஆசவேல். ஒன்றை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் அசீரியர்கள் சிரியாவினுடைய எல்லை கோட்டில் அவர்களை சீண்டுகிறார்களோ, என்றால் அசிரியாவுடைய மேற்கு எல்லை தான் சிரியா. அசிரியாவுக்கு மேற்கே சிரியா இருக்கிறது. அப்போ எப்போவெல்லாம் அசிரியாவிலே பிரச்சனை இருக்கிறதோ அப்போல்லாம் அவர்கள் சிரியா பக்கமே எட்டி பார்க்க மாட்டார்கள். அப்போ சிரியா பக்கம் எட்டி பார்க்காத போது சிரியா யார்கிட்ட வாழாட்டும்? இஸ்ரேல்கிட்ட வாழாட்டும் அல்லது யூதாவிட்ட வாழாட்டும். எப்பொழுதெல்லாம் அசிரியா சிரியாவுடைய எல்லை தொடுமோ, அங்கே சிரியாவை தீண்டுமோ, அப்பொழுதெல்லாம் சிரியா முடங்கி போய் யாருக்கு எதிராக படைகளை திரட்டி கொண்டு இருக்கும்? அசிரியாவுக்கு எதிராக படையை திரட்டி கொண்டு இருக்கும். அப்போ சிரியா இஸ்ரேலை தொடவே தொடாது, இஸ்ரேலை மறந்துடும் முழுவதுமாக. அப்போ தான் இஸ்ரேல் என்ன பண்ணும்? தான் இழந்த பகுதிகளெல்லாம் மீண்டும் பிடித்து கொள்ளும். இந்த விடாக்கொண்டன் கொடாக்கண்டன் போட்டிகள் எப்போதும் நடந்து கொண்டே இருக்கும். காலகாலமாக இது நடந்து கொண்டே இருக்கிறது. தாவீது காலத்திலிருந்து, அரசர்களுடைய காலத்திலிருந்து இதே பாடம் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அசீரியர்கள் எப்பொழுதெல்லாம் தூக்கத்தில் இருக்கிறார்களோ அப்பொழுது சிரியா இஸ்ரேலை ஒரு வழி பண்ணிடும். அவர்கள் மீது போர் எடுப்பது, போர் தொடுப்பது, அவருடைய பகுதிகளை கைப்பற்றுவது. எப்பொழுதெல்லாம் அசிரியா விழித்துக் கொள்கிறதோ, விழித்துக்கொள்வது என்றால் சிரியாவை அது சிரியாவுடைய சீண்டி பார்ப்பது அல்லது அதனுடைய கண்களிலே விரலை விட்டு ஆட்டுவது, அப்போ சிரியாவுடைய படைகள் எல்லாமே அசிரியாவுடைய எல்கைக்கு போக வேண்டிவிடும். அப்போ இந்த இஸ்ரேலினுடைய எல்லை பகுதி திறந்த அளவில் இருக்கும். உடனே இந்த இஸ்ரேல் என்ன பண்ணும்? தன்னுடைய எல்லைகளை எல்லாம் விரித்து கொள்ளும். அதே ஒரு சூழல் தான் இப்பொழுது நடக்கிறது. இப்போ சிரியா யாருடைய கண்ணில் விரலை விட்டு ஆட்டுகிறது? இந்த யோவாசுடைய அந்த இஸ்ரேலினுடைய கண்களில் விரலை விட்டு ஆட்டுகிறது. அப்படின்னா என்ன பொருள்? அசிரியா சிரியாவுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கவில்லை. எனவே இதை எப்படி அவர் பார்க்குறாருன்னா, இந்த ஆசிரியர் எப்படி பார்க்குறாருன்னா, ஆண்டவர் இஸ்ரேல் மீது கோபம் கொண்டு, இப்போ சிரியா ஏன் இஸ்ரேல் மீது படையெடுக்குது அப்படின்னா, ஆண்டவர் இஸ்ரேல் மீது கோபம் கொண்டதால். இப்போ இந்த இணைச்சட்ட ஆசிரியர்கள் ரெண்டு பக்கமும் கருத்தை சொல்வார்கள். அதாவது சிரியாவுக்கு பிரச்சனை எப்போ வரும் அப்படின்னா, அந்த சிரியாவை தொடுகின்ற போது சிரியாவை. ஆனால் சிரியா இஸ்ரேலுக்கு எதிராக போரிட போகும் போதெல்லாம் சிரியாவை யாவே ஒரு தண்டனை கம்பாகவே பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக சிரியா இஸ்ரேல் மீது படையெடுக்கிறது? வரலாற்று பூர்வமாக பார்த்தோம்னா அசிரியா சிரியாவை சீண்டவில்லை, அதனால் இதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, சிரியாவினுடைய எல்கை கோட்டை தாண்டுகிறது. ஆனால் இந்த நூலாசிரியர் எப்படி பார்க்கிறார்? யாவே இஸ்ரேல் மீது கோபம் கொண்டதால் யாவே இஸ்ரேலை தண்டிக்க நினைக்கிறார்.
சிறிய எனவே ஒரு தண்டனை கம்புதான் என்ன, தண்டனை பிரம்புதான் என்ன சிரியா. இஸ்ராயல் மக்களை தண்டிப்பதற்காக யாவே பயன்படுத்துகின்ற பிரம்பு சிரியா. அப்படிதான் பார்க்கிறார். யாவே கோபம் கொண்டு அவர்களை சிரியாவின் மன்னன் அசையேலின் கையிலும் அசையேலின் மகன் பெனதாதின் கையிலும் நீண்ட நாள் விட்டுவிட்டார். அப்படின்னா அவங்க அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, பெரும்பாலும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் தொடர்ந்து யோவகாசு ஆண்டவரின் கருணை பார்வையை நாட இந்த அடியை தாங்க முடியாமல், சிரியா அடியை தாங்க முடியாமல் இந்த யோவகாசு அல்லது இஸ்ராயல் என்ன பண்ணுது, உடனே ஆண்டவருடைய கருணை பார்வைக்கு போகுது, அவரிடத்தில் இறைவேண்டல் செய்கிறது. இதைத்தான் இந்த நூலாசிரியர் விரும்புகிறார். சில அரசர்கள் யாவை பற்றி நினைக்க மாட்டார்கள், ஆனால் இந்த யோவகாசு ஆண்டவரை பற்றி நினைக்கிறான். தன்னுடைய பாவத்தை அவன் உணர்ந்து பார்க்கிறான், தன்னுடைய மக்களுடைய பாவத்தை உணர்ந்து பார்க்கிறான். அதனால் அவன் என்ன பண்ணுறான், ஆண்டவரின் கருணை பார்வையை நாடுகிறான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பாபிலோனை தண்டிக்க யாவே தேர்ந்தெடுத்த ஊழியன். இப்போ இறைவனுடைய செயல்பாடு இவனுடைய கதறலை கேட்டு, இவனுடைய கூக்குரலை கேட்டு, யோவகாசுடைய கூக்குரலை கேட்டு யாவையே பதிலிருத்திருக்கிறார். எனவே அந்த அசேரா கம்பங்களை சமாரியா இன்னும் நின்று கொண்டிருக்கிறது. ஆகாப்பு நிறுத்தியது.